ஹாய், அம்மா டைரி யூடியூப் சேனல்லேருந்து இன்றைக்கி ஒரு சின்ன டிஷ்ஷு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு டயட் டிஷ்ஷுன்னு வச்சுக்கோங்களேன். காளான்களை செய்யணும். நம்ம ரொம்ப பொடியாக கட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்க. நல்லா 4 தடவை தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த கருப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கவே வேண்டியதில்லை. எப்படி இருந்தாலும் எல்லா காளான்லேயும் இருக்குங்க. வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த கருப்பாக இருக்கிறத அந்த பக்கம் கூட எடுத்துடலாம். நாங்கள் எடுக்கிறது இல்லை. இப்போ இதை முதல்ல நம்ம கட் பண்ணிடலாமுங்க. அவ்வளோதானுங்க. அடுப்பு பற்ற வச்சிடலாமுங்க. முதல்ல அடுப்பு பற்ற வச்சு கடாய் காயிட்டுங்க. கடாய் காயக்குள்ள நமக்கு தேவையான பொருள் கொஞ்சம் எடுத்துக்கணுங்க. இந்த லாங் ஸ்பூன் வச்சு தான் நான் எல்லாமே யூஸ் பண்ணுவேனுங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இது பொள்ளாச்சி ஸ்டீல் ஹவுஸில் வாங்கினேனுங்க. ரேட்டெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லைங்க. நான் இதை யூஸ் பண்ணுவேனுங்க. நானும் காளானையும் உங்களுக்கு பட்டர்லேயே செய்யலான்ட்டு இருக்கிறேனுங்க. மில்கி மிஸ்ட் பட்டர் உங்களுக்கு ஸ்கூப் டைப்பில் கிடைக்குதுங்க. நம்ம இப்படியும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம முட்டுக்காய் வேணாலும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஸ்கூப் போடுறேனுங்க. கடாய் காஞ்சிருச்சு. ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேனுங்க. போட்டதையுமே 2 கடுகு போடுறேனுங்க. கடுகு பொரிஞ்சதையும் 2 சோம்பு போடுறேனுங்க. 2ன்னா ஒரு 5 கணக்கு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 கடுகு, 5 சீரகம், அவ்வளோதானுங்க. இது கூட நம்ம வேறு எதுவுமே போட போகிறதில்ல. பொரிஞ்சாச்சுங்க. இனி காளானை போட போகிறோம். இந்த காளானை நல்லா வதக்க போகிறோம். இதுக்கு கல்லுப்பு போட்டால் செட் ஆகாதுங்க. அதனால் நான் பிங்க் சால்ட்டு தான் யூஸ் பண்ணுவேன். பார்த்துக்குங்க. லைட்டாக 1 பிஞ்ச் போட்டால் போதுங்க இப்போதைக்கு. அப்புறம் நம்ம உப்பு பார்த்துட்டு தேவைப்பட்டால் நம்ம மறுபடியும் போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கணுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். அது கூடவே நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்ல வார்ம் வாட்டரில் போட்டு க்யூப்பாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். டயட் இல்லைங்களா, அதனால் நான் பன்னீர் நாளாக சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு காளான் சீக்கிரம் வதங்கிடும். அதே சமயத்தில் உங்களுக்கு பன்னீரும் நல்லா அப்படியே ரோஸ்ட் ஆகிடும். அதனால் உங்களுக்கு 2ம் ஈக்குவலாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. சில பேர்த்துக்கு பிடிக்கும். எனக்கு பழக்கமாகிடுச்சுங்க இந்த மாதிரி சாப்பிட்டு. இதுக்கு காரத்துக்கு ஒன்றும் இல்லைங்க. ஒரு 5-6 குருமிளகு வச்சு, ஒரு 5 குருமிளகுன்னு வச்சுக்கோங்களேன். அது க்ரஷ் பண்ணி போடுறேனுங்க. அவ்வளோதானுங்க. இனி மூடி வச்சிட வேண்டியதுதான். அது வாட்டுக்கு உங்களுக்கு வெந்துக்கும். ஒரு 5 நிமிஷம் கழித்து வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி வேணும்னா தேங்காய் பூ போட்டுக்கலாம். வேண்டாட்டி அப்படியே கூட நம்ம சாப்பிட்டுக்கலாமுங்க. பார்த்துக்குங்க.
நான் இப்போ மூடி வைக்க போகிறேன். ரெசிபி காளானும் பன்னீரும் போட்டு ஒரு ரெசிபி செஞ்சிருக்கு இல்லைங்களா, அதுவும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கும் லைட்டாக ஒரு பிஞ்ச் தேங்காய் பூன்னு வச்சுக்கோங்களேன், அதை போட்டு நல்லா வதக்கி விட்டு இதையும் ஆஃப் பண்ணிட வேண்டியதானுங்க. இதுவும் முடிஞ்சது. இவ்வளோதாங்க. தேங்காய் பூ கொஞ்சம் வதங்காமல் இருந்ததுன்னா நம்மளுக்கு சாப்பிடும்போது ப்ரோட்டீன் கிடைக்கும். அதனால் நம்ம அப்படியே மூடி வச்சிட வேண்டியதுதான். முடிஞ்சதுங்க, ரெடிங்க.